திரு சீமான் அவர்கள் எந்தெந்த காரணங்களுக்காக கண்டிப்பாகவே இந்த பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு சில பாயிண்ட்டை பார்க்கலாம். அதில் முதல் மற்றும் முக்கியமான காரணம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி 2010 இருந்து கட்சி அரசியல் இருக்காரு, 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்காரு. திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு 10 காரணம், 100 காரணம், 1000 காரணம், ஏன் லட்சம் காரணம் கூட இருக்கலாம். ஆனால் அதில் இருக்க முதல் முக்கிய காரணம், திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு. திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு விழுற ஓட்டில் கிட்டத்தட்ட பாதி ஓட்டாச்சு விழுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தனித்து போட்டிகிட்டே வளர்த்தனால்தான் 2016 1% ஓட்டு எடுத்தார், 2019 3% எடுத்தார், 2021 6%, 2024 8% சொல்லி திரு சீமான் அவர்கள் 2016 2024 வரைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்தார். நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவரோட நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் என்ன தான் 8% 4% குறைஞ்சிருந்தாலுமே அந்த 4% ஓட்டில் இருந்த மேஜர் ஷேர்ன்றது திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு அப்படின்றதுக்காக விழுந்த வாக்குகள் தான். அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஒருவேளை இந்த ஊடகங்களில் வர செய்தி மாதிரி, சமூக வலைதளங்களில் வர செய்தி மாதிரியே அவர் திமுகவோட ஆதரவு பெற்று, அவர் அதிமுகவோட அன்பு பெற்று அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்டாருன்னா அவ்வளவுதான் கத்தம். திரு சீமான் அவர்கள் இந்த தொகுதி இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கலாம், அவர் எம்எல்ஏ ஆகலாம், அவர் சட்டமன்றம் போகலாம், அவர் சட்டமன்றத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணலாம். ஆனால் திரு சீமான் அவர்கள் அதன் பிறகு என்ன ஆக முடியாது, அவர் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தான் அடையணும். அதனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து களம் காரணமே கண்டி பொது வேட்பாளராக களம் காணவே கூடாது. அடுத்து திரு சீமான் அவர்களும் சரி, திரு சீமானோட நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தம்பிகள் மற்றும் தங்கைகளும் சரி, எங்கே பேசினாலுமே தில்லா கெத்தா தரவுகளோட பேசுவாங்க, தார்மீகத்தோட பேசுவாங்க. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதின்ற ஒன்று இருக்குது. எதனால் அவங்கக்கிட்ட தகுதின்னு இருக்குது, அவங்க இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளோடவும் ஆள்ற கட்சிகளோடவும் கூட்டணி வச்சதில்லை, யாரு கூடவுமே கூட்டணி வச்சதில்லை, ஊழல் செஞ்சதில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை, பவரில் இருந்ததில்லை சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால தான் அவங்களால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தில்லா பேச முடியுது, கடைசி வரைக்கும் பேச முடியுது, அவங்ககிட்ட தரவுகளோட பேச முடியுது, கண்டென்ட்டோட பேச முடியுது. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் திமுக மற்றும் அதிமுகவோட ஆதரவு பெற்று ஒரே ஒரு தடவை தேர்தலில் போட்டிட்டாலும் அந்த தார்மீகத்தை திரு சீமான் அவர்கள் இழந்துடுவார். திரு சீமான் அவர்களும் 10ஓட 11ஆவது ஒரு நபராக போய் கரைஞ்சிடுவார். அதன் பிறகு திரு சீமான் அவர்களாலேயும் சரி, திரு சீமானோட தம்பி மற்றும் தங்கைகளாலேயும் சரி எங்கேயுமே போயிட்டு முகத்தை கொடுத்து பேசவே முடியாது. ஏன்னா பேச தொடங்கினாலே புலி தனியாக தான் வேட்டைக்கு போவோம், நாங்கள் கூட்டமாக போகிற பண்டிகைகளில் தனியாக போகிற சிங்கம் அப்படின்னு சொல்லி மேடைகளில் இதன் பிறகு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்களாலையும் சரி, திரு சீமான் அவர்களாலையும் சரி பேசவே முடியாது. அதனால் தன்னோட தார்மீகத்தை இழக்கக்கூடாதுன்னா திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியோட வெற்றி வேட்பாளராக மட்டும்தான் போட்டியிடணும். மேலே சொன்ன பாயிண்ட்டை கேட்டுட்டு ஒரு சிலர் எதிர்கேள்வி கூட கேட்டாலும் கேட்கலாம். நாம் தமிழ் கட்சி முன்னாடியே சொன்ன மாதிரி 2016 2026 வரைக்கும் தனித்து போட்டிட்டாங்க, மக்களுக்காக போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க, பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க, கொள்கையை சொன்னாங்க, கோட்பாடுகளை சொன்னாங்க, தத்துவத்தை சொன்னாங்க, சித்தாந்தத்தை சொன்னாங்க, தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொன்னாங்க, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலைன்னு சொன்னாங்க, இனி படிக்காதவரே இல்லைய நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொன்னாங்க, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற தன்மானமிக்க வாழ்வுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்ட தமிழ்நாடு மக்கள் 8.2% இருந்த நாம் தமிழ் கட்சியை 4%க்கு சுருக்கி மேலே சொன்ன எந்த விஷயங்களையுமே சொல்லாமல் இலவச வாக்குறுதிகளை கணக்கே இல்லாமல் வாரி இறைச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு திரை கவர்ச்சியை மட்டுமே ஒரே ஒரு மையக்கோளாக வச்சுக்கிட்டு திரு விஜய் அவரோட தமிழ் வெற்றி கழகம் 108 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் சொல்லி எதையுமே சொல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் இது எல்லாத்தையும் சொன்ன ஒருத்தர் எம்எல்ஏ கூட ஆகலை. இதன் பிறகு நாங்கள் எதுக்காக மக்களுக்காக போராடணும், இதன் பிறகு நாங்கள் எதுக்காக கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம்னு சொல்லி சொல்லணும், இதன் பிறகு நாங்கள் எதுக்காக தனியாக நின்று கத்துன்னு சொல்லி கத்தணும். நாங்கள் திமுகவோட ஆதரவு பெறுறோம், நாங்கள் அதிமுகவோட ஆதரவு பெறுறோம், நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோங்க. அதுக்காக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகிறதுல எந்த வித தப்புமே இல்லைன்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம்.
மேலும் 1% விட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சிருக்க தேமுதிகவிலிருந்து ஒருத்தர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருக்காங்க. அதே மாதிரி தான் விசிகாவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அமைச்சரவை ஆயிட்டாரு. ஐயுஎம்எல்லேருந்து 2 பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர் இருக்காங்க, இன்னொரு கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர் இருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே மாறின்னு சொல்லி அதிமுக இப்போ தாவேகான்னு சொல்லி மாறி கூட்டணி வச்ச கட்சிகள் தான். அப்படி மாறி கூட்டணி வச்ச எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆனால் மக்களுக்காக மட்டுமே களத்தில் தனித்து நின்ற நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட சட்டமன்றத்துக்கு போகலை. அப்படி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடின நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆகி போகாத பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் உங்கள் முன்னாடி மறுபடியும் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம்னு சொல்லி சொன்னால் மட்டும் மறுபடியும் மக்கள் எங்களை தோக்கடிக்க தான் போகிறாங்க. மறுபடியும் மக்கள் எங்களோட டெபாசிட்டை இழக்க வைக்க தான் போகிறாங்க. இதுக்காக நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? அதனால் நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களை திமுகவோட ஆதரவு பெற்று அதிமுகவோட ஆதரவு பெற்று அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறோம். திரு சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் ஆனதிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலையும் கோபப்படத்தையும் தமிழ்நாட்டு அரசியலையும் சகுனி படத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால் படத்தோட கிளைமேக்ஸில் அஜ்மல் அவர்கள் தான் வில்லன்னு சொல்லி ஜீவா அவர்களுக்கு தெரிய வந்துடும். ஆனால் வில்லனாக தெரிய வந்த பிறகும் அஜ்மல் ஜீவாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவார். அது என்னன்னா, இப்போ நான் கெட்டவன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா அதன் பிறகு மக்கள் எப்பவுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அஜ்மல் சொல்லுவார். அதனால் ஜீவா அவர்கள் அஜ்மலை கெட்டவனாக காட்டாமல் ஒரு தியாகியாக படத்தோட கிளைமேக்ஸில் காட்ட வச்சுருப்பார். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தொடர்ந்து தனித்து போட்டிகிட்டே வந்து இப்போ அவர் ஒருவேளை பொது வேட்பாளர் ஆயிட்டார்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்களுக்கும் இதர பிற கட்சிகளுக்குள்ள வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் திரு சீமான் அவர்களும் 10ஓட 11 போயிடுவார். அதனால் திரு சீமான் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெறத்தில் தான் பெருமை இருக்குது. அதுவே திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஆதரவு பெற்று அதிமுகவோட அன்பை பெற்று திரு சீமான் அவர்கள் என்ன தான் அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு போனாலுமே அதில் எந்தவித பெருமையுமே இருக்க போகிறதில்லை. ஏன்னா மாப்பிள்ளை அவர் தான், மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை என்னதுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகி எம்எல்ஏ ஆனாலுமே அவர் எம்எல்ஏ ஆகாததுக்கு அது சமம்தான். அதனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே கூடாது. அடுத்து நாம் எல்லாரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவரோட ஆட்சியின் கீழே வாழ்ந்துட்டு வரதுனால நானும் திரு விஜய் அவர்கள் மாதிரியே ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன குட்டி கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சாதாரண மனுஷன் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்க ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏவா அந்த இடத்துல பள்ளந்தோன்னா 1000 அடி பள்ளந்தோன்னா அங்கே ஒரு புதையல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த சாதாரண மனிதர் அந்த சொன்ன இடத்துல போய் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 10 அடி தோன்றாரு, 100 அடி தோன்றாரு, 500 அடி தோண்டிட்டாரு. புதையல் கிடைக்கவே இல்லை. 600 அடி, 700 அடி, 800 அடி, 900 அடின்னு சொல்லி 990 அடி தோண்டிட்டாரு. புதையல் கிடைக்கவே இல்லை. அதனால் அவர் சோர்ந்துடுறாரு, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதன் பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாரு. அவர் அந்த குழியை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன இது குழி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மறுபடியும் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த இடத்துல 1000 அடி தோண்டிங்கன்னா அங்கே புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இன்னொருத்தர் 990 அடி தோண்டிட்டாரு. இவர் வெறுமனே 10 அடி தோன்றாரு, புதையலை எடுக்கிறாரு, அனுபவிக்கிறாரு. அதே மாதிரி தான் திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திமுக ஏன் வேணாம் அதிமுக ஏன் வேணான்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தார். திரு சீமான் அவர்கள் ஒரு சாமானியனாக இருந்து இது எல்லாத்தையும் சொன்னதுனால மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அதையே திரு விஜய் அவர்கள் சினிமா புகழோடு வந்து திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொன்னார். மக்கள் இதை நம்பி திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 1.5 மாதத்தில் தான் திரு விஜய் அவர்களோட டிவிக்கே மாற்றம் இல்லை ஏமாற்றம்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தொடர்ந்து தேர்தலில் தனித்து போட்டிகிட்டே வந்தார். அதாவது 990 அடி தோண்டிட்டார். மீதம் இருக்கிறது வெறுமனே 10 அடி மட்டும்தான். அவர் 2031 வரைக்கும் தொடர்ந்து தனித்து போட்டிட்டு எல்லா கட்சிகளையும் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு எதிர்த்து தன்னோட கொள்கை தன்னோட கோட்பாடு தன்னோட சித்தாந்தம்னு சொல்லி இது எல்லாத்தையும் முன் வச்சாருன்னா கண்டிப்பாகவே 2031 திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்.
ஆனால் திரு சீமான் அவர்கள் 990 அடி தோண்டிட்டு இப்போ இந்த அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது எப்படிப்பட்டதுன்னா 990 அடி தோண்டிட்டு 10 அடி தோண்டாமல் விட்டுட்டு போகிறதுக்கு தான் சமமே. அதனால் திரு சீமான் அவர்கள் மீதம் இருக்க 10 அடியை திரு சீமான் அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவர் ஏற்கனவே அறிவிச்சா மாதிரி கண்டிப்பாகவே தனித்து போட்டிடணும், தனித்து மட்டும்தான் போட்டிடணும். அதனால் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடவே கூடாது. மேலும் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் ஆயிட்டார்னா அதுவும் கிட்டத்தட்ட அதிமுக மற்றும் திமுகவோட கூட்டணி வச்சதுக்கு சமந்தான். அப்படி திரு சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு போயிட்டார்னா அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் முதன்மை சக்தியாக வரவே முடியாது. ஏன்னா ஒரு கட்சி கூட்டணி அரசியலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் கூட்டணி கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியுமே கண்டி முதன்மை சக்தியாக மாறுறதுக்கோ இல்லை அந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கோலாம் 99.99 இல்லை 100%க்கு மேலே கூட வாய்ப்பு இல்லவே இல்லை. அதனால் திரு சீமான் அவர்கள் கூட்டணியும் வைக்கக்கூடாது, திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகவே கூடாதுன்னு சொல்லி ஏன் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளர் ஆகக்கூடாதுன்றதுக்கு என்னால் இன்னமும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் மறுபடியும் ஒரு முறை வீடியோவில் டியூரேஷனை கருத்தில் கொண்டு ஒருவேளை இந்த நியூஸில் வந்தா மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்தா மாதிரி திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளர் ஆயிட்டா என்னவாகும்? திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் சட்டமன்றம் போகலாம். அவர் பல சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணலாம். அவர் சட்டமன்றத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கீழே கிரவுண்டில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க, மீம்ஸுக்கு மேலே மீம்ஸாக போட்டு தள்ளி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளையும் தங்கைகளையும் எல்லாருமே எப்படி கலாய்ன்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளி அவங்க எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. இது எல்லாமே திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நின்று ஜெயிச்சிட்டா, ஒருவேளை திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நின்று தோத்துட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியோட கதை கத்தம் தான். 4 அடி தாண்டறதுக்காக 8 அடி பின்னாடி போகிற மாதிரி 8% இருந்த நாம 4% வந்திருக்கோம். நாம் எதுக்காக 4% வந்திருக்கோம்? 40%க்கு போகிறதுக்காகத்தான் 4% வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகி தோத்துட்டார்னா அதன் பிறகு 4% 2% ஆகும், 2% 1% ஆகும்லாம் இல்லை, 4% ஸ்ட்ரைட்டாக 0% ஆகும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்தா வாட் இஃப் அப்படின்ற மாதிரியான வாட் இஃப் சினாரியோஸ் தான். ஆனால் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஆதரவு பெற்று அதிமுகவோட அன்பை பெற்று அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளர் ஆகிட்டார்னா ஒரு விஷயம் 100% நடக்கும். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது என்னன்னா 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கலப்பு விவசாயிக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர் கண்டிப்பாகவே இதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார், கண்டிப்பாகவே ஓட்டு போடவே மாட்டார். அந்த ஒரு நபர் யாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனால் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கையான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் ஆகவே கூடாதுன்றத மறுபடியும் ஒரு முறை நான் திருத்தமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன்.